வணக்கம் எல்லோருக்கும். இந்த புதிய வருடத்திலே ஆண்டவர் புதுமையான காரியங்களை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்வாராக. இன்றைய நாள் வேத தியானம் யோவான் 7:37-38. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஊடும். இன்றைக்கு மனிதர்களுக்கு இரண்டு விதமான தாகம் இருக்கிறது. ஒன்று உடல் ரீதியான தாகம், இன்னொன்று மன ரீதியான தாகம். இந்த மன ரீதியான தாகத்தை தீர்க்கும்படிக்கு அவர்கள் மது மாது இன்னும் என்னென்னோ எல்லாம் செய்து பார்க்கிறார்கள். ஆனாலும் தாகம் தீர்ந்த மாதிரி என்னால் பார்க்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவரால் மாத்திரம்தான் எங்களுடைய தாகத்தை தீர்க்க முடியும். அதனால தான் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு நாளும் பசி அடையான், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு நாளும் தாகம் அடையான் அப்படின்னு சொன்னால் அவரே வந்து பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ளே வந்து தங்கி இருக்கும் பொழுது நாங்கள் முழுவதுமாக திருப்தி உள்ளவர்களாக வாழுவோம். என்னென்றால் எங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்து கொண்டே இருப்பார். அப்பொழுது நாங்கள் சந்தோஷமாக வாழ எங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனிடத்துல பரிசுத்த ஆவியை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த வேளையில் ஜெபம் பண்ணோம். பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி எங்களுடைய தாகத்தை தீர்த்து வழிநடத்துகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.